ஹலோ கைஸ், வெல்கம் டு மை சேனல். ஸோ யாரும் பேனிக் ஆகாதீங்க. ஜஸ்ட்டு ஒரு கட்டு தான். அந்த கட்டை வச்சு எனக்கு ப்ராங்கே பண்ணிருக்கேன். ஸோ பயங்கர வெறுத்தனமாக வேறு லெவலில் வந்திருக்கு. ஸோ வீடியோ ஃபுல்லாக பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ தலையில் மட்டும் கட்டு போடல, கை கால் எல்லா இடத்துலையும் போட்டு வச்சுருக்கேன். வீடியோக்குள்ளே பாருங்கள், அப்போ தான் உங்களுக்கு இன்னும் ஒரு ஷாக்கிங்காக இருக்கும். ஸோ ஜஸ்ட் ஒரு ஃபன் தான் கைஸ், யாரும் சீரியஸாக எடுத்துக்க வேணாம். ஜஸ்ட் ஒரு ஃபன்னு தான், வேறு எதுவும் இல்லை. ஸோ ரொம்ப சிரமப்பட்டேன் இது ரெடி பண்ணுறதுக்கு. இங்கே பண்ணல கைஸ், மொத்த ப்ராப்பர்ட்டிஸ் எடுத்துகிட்டு போய் மேலே வச்சு பண்ணேன். எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு மறக்காம கமெண்ட்டில் சொல்லுங்கள். பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள் என் வீடியோ பிடிச்சிருந்தா. அப்போ தான் நெக்ஸ்ட் வீடியோ நோட்டிஃபிகேஷன் வரும். ஓகே, அப்புறம் நான் வீடியோக்குள்ளே போயிடலாம் வாங்க. எந்த வண்டியில் போன எந்த வண்டியில் இருந்துச்சா? என்னதான் சொல்லி என்னதான் என்னதான் ஆச்சு? என்ன செய்ய வண்டி என்ன வண்டி என்ன வந்து கூட்டு அப்படியே ரிட்டர்னிங் பண்ணும்போது அவன் கூட்டு வந்துட்டான். நான் வளையும் போது அவன் கூட்டு வந்துட்டான். வண்டியில போனதும் பார்த்ததான் போனான். நான் நல்லா தான் போனான். அந்த ஆறு வச்சுட்டு போனீங்களா? அவன் ஆறு வச்சானா? ஆறுனா ரெண்டுதான் மாட்டான். கடைசியில் அவன் ஆறு அடிக்க ஒன்று அடிக்க அவன் மாட்டு இல்லாம இருக்கான். சரி, இந்த மாதிரி எனக்கு வந்து என்னன்னா சரி என்ன கட்டிட்டு போனீங்க ஒன்றும் புரியல, தேவைப்பட மாட்டேங்குது. இது எங்கே போய் காமிச்சிங்க? தெரியல. காசு வச்சு எங்கே போய் போனீங்க? ஜிஹெச்சி தான் போனோம். எனக்கு சுத்தமாக சுயமே இல்லை. அப்படியே ரொம்ப வலித்தான். ஃப்ரெண்டு தான் அடி, கையெல்லாம் சதெல்லாம் கட்டி ஸ்க்ராட்ச் ஆயிடுச்சு. நடலாம் பயங்கரமாக. வண்டி போடுறது வண்டி போடுறது எந்த கூப்பிட்றாங்க? எந்த ராசி சுத்தமாக வலி தாங்க முடியல. சரி, இது எங்கே போனீங்க? ஜிஹெச்சி தான். டாக்டர் என்ன சொன்னாரு? நிமினி ஐயோ எனக்கே ரோலிங் ஆகுது. என்ன சொல்லுவாங்க? அவர் தான் இன்ஜெக்ஷன் போட்டு மருந்து மாற்றலாம் கொடுத்தாரு. அடி போயிருந்தா எல்லாம் வந்து சதெல்லாம் அப்படியே குழம்பிச்சு. வெளியே போகும்போது அவனால்தான் டேர்னிங்ல போகும்போது அவன் வந்து ராக்கெட் அவன் ஆறுன அடியும் அவனும் ஸ்ட்ரிக்டாக அடிச்சல. அவனுக்கு ஒன்று அவன் சும்மா அந்த சதெல்லாம் வந்து இதாகிடுச்சு. எனக்கு என் ஃப்ரெண்டுக்கு தான் பயந்துருக்கு. அப்படியே இது ரோட்டில் அப்படியே மக்கள் பயங்கரமாக குறையுது. உனக்கு பிளட் டெஸ்ட் எடுக்கணும். எடுத்தாச்சா? எடுத்துட்டியா? தெளிவா தாண்டா இருக்குது. யூரின் டெஸ்ட் அது எடுத்துட்டியா? மோஷன் டெஸ்ட் அது ஒண்ணுதான் எடுக்கணும்ல. எடுத்தா தானே என்ன வியாதின்னு டாக்டர் கரெக்டா கண்டுபிடிச்சு சொல்ல முடியும். ஜிஹெச்சி தான் நாய் எந்த நாய் சார் வண்டி நாங்கள் லோட் பண்ணிங்களா? என் ஃப்ரெண்டு காடி எனக்கு காட்டி வண்டிலாம் கண்ணாடி அந்த எட்டி எடுக்கலாம். எந்த ஃப்ரெண்டு என்ன ரெண்டு எட்டி எடுக்கலாம் காடி மண்டெல்லாம் வலிக்குது சாமி. அம்மாவை இல்லை, அம்மாவை வெளியே போகிறாங்க. சொல்லுவாங்க.
வெளியே போனியா வெளியே வச்சு வெளியே கேட்பாங்க என்ன பண்ணணும் சொல்லி என்ன பண்ணுறது ரெண்டு கூட்டாண்டு தான் போனேன் சார். கையை தூக்க முடியல, ஒரு 1/2 மணி நேரம் ஆசை. சரியா எக்ஸ்ரேட்லாம் பார்க்க முடியாது சொல்லிட்டாங்க. அங்கே ஜிஹெச் எடுக்கல, கையை தூக்க முடியல 1/2 மணி நேரத்துக்கு இப்படியே தான் இருந்தது. அங்கே தான் ஊசி போட்டு கையில் ஊசி போட்டாங்க, பின்னாடி ஊசி போட்டு என்னதான் சொல்கிறாங்க. அதான் இன்னும் ஒரு வாரம் இப்படியே ஒரு வாரத்துக்கு இப்படியே வந்தால் என்ன ஒன்று இல்லை, இதை இருமல் போட்டுருந்தா இல்லை ஃப்ராக்சர் இருந்தா இல்லை என்ன சொல்லிப்பாங்க ஊருக்கு பார்த்தா என்ன எப்படின்னா தெரியும் இப்படியே உங்களுக்கு வந்துருப்பாங்க உட்காந்து வலிக்கு தொடணும். அப்படியே அது பூரா வலிக்கும், தலைவலி தாங்க முடியல. அண்ணன் வேறு இல்லை, அண்ணன் வேறு வெளியே போயிடும், அவனும் இல்லை, அம்மாவும் இல்லை, வெளியே போயிட்டாங்க, அவனும் இல்லை. அண்ணன் தான் போகணும், அண்ணன் மட்டும் வாங்கிடுவாங்க. என்னப்பா எக்ஸ்ரே பண்ணுவாங்க மறுபடியும் ஆளு என்ன கேட்கறது, நம்ம தான் நம்ம தான் போயிருக்கோம். அவன் ஃப்ரெண்டோட அப்பா டாக்டர் தான், அவர் ஃப்ரெண்டோட டாக்டர் அவரு. அவன் ஃப்ரெண்டு டாக்டர் தானே, அவன் நம்பிட்டு இந்த மாரி சதெல்லாம் கட்டி என்ன சொன்னாங்க என்ன சொல்றாங்க. எக்ஸ்ரே எடுக்கலாமா இல்லை என்ன பண்ணுறோம். நீங்கள் உட்காந்து சதை வலிச்சிக்கினே இருக்குது, என்ன பரவாயில்ல. ஆனால் என்னமா இருக்கு எந்த நாய் இருக்கு, நாய் இருக்குங்க, இந்த நாய் வச்சுட்டு போனாங்க பேசிட்டு அப்பயும் என்கிட்ட சொல்றவங்க இல்லை. நான் வந்து டிவி பார்த்து போடுறாங்க, ஒரு 1/2 மணி நேரம் போயிருக்கேன். அதுவும் ஒரு மணி போகிறதுக்காக போகுது. நான் அப்படியே காணா யோசனை பண்ணாங்க. இப்போ கையில் கிடந்து என்ன எக்ஸல் பார்க்கல, எக்ஸல் பார்க்கல, ஜிஹெச் போயிருக்காங்க. ஜிஹெச் ஆன் பண்ணால் என்னென்னலாம் ஃப்ரெண்டு போய் அவன் ஃப்ரெண்டுக்கு புதுமாடி ரொம்ப அதிகமாக இல்லையா ஃப்ரெண்டுக்கு, அவன் புதுமாடி போடுறான், அவன் ரொம்ப அடிக்கிறான். இவங்க தான் கையில் காலை போடுறான் வந்து எக்ஸ்ரே எடுத்தும் பார்க்கலாம், என்ன பார்க்கலாம், என்ன பண்ண சொல்லி செய்ய சொல்கிறாங்க. என்ன பண்ணுறது, என்ன பண்ணலாம். என்ன பண்ணலாம், உண்மையை அம்மா வெளியே அம்மா இல்லை, நான் ஃபேமிலி எடுத்து பார்க்கலாம், நான் ஃபேமிலி எடுத்து போய் நான் ரூம் எடுத்துக்கல ஃபேமிலி எடுத்து பார்க்கலாம். ஒன்றியாக கிடைக்கலாம், ஒன்றியாக இருக்கலாம். நீ தான் ஒரே நீ வெளியே நீ இல்லை, நான் ஒன்றியத்துக்கு என்ன நான் சிறப்பு நான் செத்தனா டிவி பார்ப்பேன், சாப்பிட்டு பார்ப்பேன், வீட்டு பார்க்கலாம், இந்த வீட்டு பண்ணலாம், என்ன பார்க்க சொல்லி போய் நான் ஃப்ரெண்டு ஒரு பேர் தான் கேட்டு கொண்டு போயிருக்காங்களா. கேள்வியில் வந்து கவர்மெண்ட்டில் வந்து போது இன்னும் எவ்வளோ லட்சம் நல்ல தெரியும், 6 லட்சம் சார் நான் பார்க்குறேன். நான் உடனே பார்க்குறேன், டாக்டர் ஹாஸ்பிட்டல் போகணும்னு சொல்கிறேன். சார் 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 என்ன சொல்லுவோம், எதுக்குப்பா வெளியே போனால் எது வெளியே போச்சு, யார் வெளியே போக சொன்னாங்க, எது போக சொன்னாங்க, எது மைனஸ்
கொடுக்குறாங்க என்ன சாப்பிட்டாங்க என்ன சாப்பிட்டு வச்சுட்டு போகிறாங்க அப்படின்னு கேட்குறாங்க என்ன பதில் சொல்லுங்க உங்கள் அம்மா என்ன பதில் சொல்லுங்க அம்மாவுக்கு தெரியாது உங்கள் அம்மா தெரிஞ்சுக்கிறாங்க நான் என்ன பதில் சொல்லுவேன் அவங்க இல்லை இவங்க இல்லை நான் ஒன்றி என்ன பண்ணுறேன் ஃப்ரெண்ட் அப்பா இங்கே தானே இருக்குது டாக்டர் தானே ஃப்ரெண்ட் அப்பா எப்படி சொல்லுவார் இதுதான் வந்து வேணும் சொல்லுவார் இது வாழ்வார் இல்லை அவங்க கேட்ட சொல்லுவார்ல எக்ஸ்ரே எடுக்கலாமா சரி வலி தான் தாங்க முடியல சரி விடுங்க அவங்க கட்டணும் சரி என்னதான் பண்றது என்ன செய்யுது என்ன பண்ண முடியாது பூரா வலிக்குது நான் அங்கேயே சொன்னேன் அந்த மாதிரி வலிக்குது ஏதாவது ஸ்கேன் பண்ணி பார்க்கலாம் தலையை பயங்கரமா இருக்குது ஸ்கேன் பண்ணதல்ல இங்கே தலைவலி தாங்க முடியல இன்னும் வச்சுக்கிட்டே கையில வேற காசு கூட கையில காசு இல்லை அதுதான் அவன் ஜிஹெச் தான் போகணும் அவனை கூப்பிட்டு சரி போனல ஒரு எக்ஸ்ரே பார்க்கணும் அவங்க என்னதான் பார்க்குறாங்க சொல்லு கீழே உட்காந்தாலும் வலிக்குது மேலே உட்காந்தாலும் அடிச்சு மூட்டை அடிச்சு கூப்பிட்ட அவன் ஒரு எக்ஸ்ரே பார்க்கணும் ஜிஹெச் வெளியாகலாம் இல்லை என் கூட அவன் சின்ன ஜிஹெச்ல என்ன இருக்கு ஜிஹெச்ல என்ன செய்யணும் சொல்லு கீழே வலிக்குது பயங்கரமா வலிக்குது அவர் சேர்ல அமுக டுமுக அமால் டுமால் 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 ஒன்றும் புரிய மாட்டேங்குது ரெண்டு தான் பேசலாம் இல்லை அவர் டாக்டர் பேசுறது டாக்டர் தான் பேசுறாங்க என் ஃப்ரெண்டோடைய அப்பா சொல்லி சரி சரி நான் பேசுகிறேன் போய் பேசுகிறது அதெல்லாம் இருக்கா ஹலோ ஒன்றுங்க சும்மா பையன் வச்சோம் வெளியே வண்ட ஃப்ரெண்டு ஒருத்தான் சின்ன சின்னதா அது வெத்தவங்க லெசன்லாம் முடிஞ்சுதான் அவங்களுக்கு போதே காலில் கொஞ்சம் கையில் இருக்கணும் தலையில் கொஞ்சம் அடிபட்டுருக்கு இப்போ கல்ல தான் வழி அதிகமாக சொல்லுவாங்க எக்ஸ்ரே போவாங்க ஸ்கேன் பண்ணுவாங்க சொல்லுவாங்க எக்ஸ்ரே பண்ணுறீங்க சொல்லுங்க இங்கே ஜிஹெச்க்கு சும்மா பேர் கொண்டுறாங்க அதான் ஒரு எக்ஸ்ரே பார்க்கணும் என்ன சொல்லுவீங்கன்னா அப்படிங்க சரிங்க நான் கூப்பிடுறேன் எப்படி வருவீங்க வந்துடுறீங்களா சரி கூப்பிடுறேன் அவ்வளோதான் பண்ணுவாங்க சரி சரி என்ன சொல்கிறது அது என்ன சொல்கிறேன்னா நான் அழைச்சி விட சார் எடுத்துக்கொண்டு பார்த்தோம்னா அதை ஒரு எக்ஸ்ரே எடுத்து பார்த்துக்கணும் பார்த்துட்டு அப்படி ஏதாவது தேவைன்னா ஸ்கேன் எடுத்துக்கணும் எல்லாம் தேவையான அப்படின்றது என்ன பண்ணுறது சொல்லி அதை நம்மளால சொல்ல முடியாது நம்ம டாக்டர் நம்பர் அது என்ன பண்ண ஸ்கேன் எக்ஸ்ரே பார்ப்போம் ஸ்கேன்லாம் பண்ணோம்னா எக்ஸ்ரே பார்ப்போம் எக்ஸ்ரே பார்த்து சரி வரலன்னா அப்புறம் ஸ்கேன் தான் பண்ணுவோம் சரி எப்படி போகிறது அது ரூபா வண்டி இருக்குது என்ன சர பூரா வலி சரி மட்டும் உண்டு போயிட்டான் அடிச்ச நாய் அடிச்சனே எப்படி நான் கூட இருக்கேன் ஃப்ரெண்டு தான் வந்தான் வீட்டுக்குள்ளே வந்து விட்டு போகிறோம் அவங்க அவ்வளோ அடி தான் இருந்தாங்க நான் வேணாண்டா வேணாம் அவங்க தான் சொல்லுவாங்க வேணாம் இங்கேதான் காரணம் பேசுவாங்க இங்கேயே விட்டான் வெளில விட்டு அப்படியே போயிட்டான் சரி அங்கேயே நீங்கள் வரதுக்குள்ளே போதும் போதும் ஆயிடுச்சு சாமி கை அறுக்கவே முடியல இது என்ன இருக்குது கை வாங்கினா மட்டும் கை வலி தொட வலி தலைவலி சாப்பிட்டு ஒரு நாள் வீட்டில் இருக்கலாம் போகிறோம்னா சாப்பிட்டு அதுக்குள்ளே வெளியே போய் இந்த இதெல்லாம் என்ன சொல்கிறது எங்கே போய் ஆகிறதுக்காக நிமிஷம் நாள தாங்க முடியலையே
தலை வலிக்குதுடா, தலை வலிக்குதே. இங்கேருந்து இப்போ அவ்வளோ தூரம் போகணுமே, அது எப்படி என்னன்னு தெரியல. கேட்டுக்கிட்டே வரது கஷ்டப்பட்டாங்க. மெதுவாக வண்டியில் போய் ஏறிட்டு கொஞ்சம் வந்து வச்சுக்கோ, நம்ம ஃபேமிலி எடுத்துக்கோ இல்லையா, அதுக்கு சொன்னார் வீட்டுக்கு வரீங்களா? அவர் எக்ஸ்ரே எங்கள் வீட்டில் எடுக்க முடியும், வரைங்க அதை பார்ப்பாங்க. எக்ஸ்ரே வீட்டில் எடுக்க முடியும், நம்மளோட மிஷினை வச்சு எக்ஸ்ரே வச்சுக்கோங்க. அங்கே முன்னாடி எக்ஸ்ரே வலி குறையிறதுல ஏதாவது இன்ஜெக்ஷன் போட்டு அப்புறம் ஹாஸ்பிட்டல் இன்ஜெக்ஷன் போட்டாங்க. ஆனால் ஒன்றும் கேட்கல எதுவும். இது கொஞ்சம் ஏதாவது பார்த்து போட்டு விட்டாருன்னா நாலு கூட என்ன இன்ஜெக்ஷன் போடுறாங்க தெரியல. என்ன இன்ஜெக்ஷன் போடுறாங்க கையில் காசும் இல்லை, அவன்கிட்டையும் இல்லை. சரி ஜிஹெச் தான் காமிச்சு சத்தமான வேலை முடிச்சு விட்டீங்க. சத்தமான வேலை முடிச்சுட்டு சரி போனும் கீழே வந்து ஆஃப் ஆயிடுச்சு. அவன் கிடைக்கிறானே இல்லையோ, அந்த கேள்வியுடைய காது கிடைக்கிற வரைக்கும் உனக்கு அடிதாண்டா. அப்பதானே புது போன் வாங்கி கொடுத்து ஒரு 15 நாள் இதெல்லாம் புது போன் கொடுத்தேன். என்னடா நீ பண்றது? போனு கேடு, உனக்கு கேடு. அவன் ஃப்ரெண்டு போன்ல தான் அதுதான் போனே பண்ணிச்சு. போனே போய் எடுத்து வாங்க. போன் எடுத்து வாங்க. இப்பதான் புது போன் வாங்கி கொடுத்து 15 நாளும் ஆகல. இந்த மாதிரி குத்தப்பட்டு வருவாரு. மருந்து போன திருப்பி வாங்கிக்கலாம். விட்டு விடு. இதோட விட்டுச்சே பரவாயில்ல. இதே அடிச்சு வேற என்ன பண்ணுவேன்? இது பரவாயில்ல. வரலாம் பிரச்சனை ஆனது தெய்வத்துக்கு. வண்டியும் பின்னாடி ஃப்ரண்ட் இன்டிகேட்டர் எல்லாமே நொறுக்கிடுச்சு. ராயல் என்ஃபீல்டில் வந்து நல்லா வண்டி நல்லா பெருசாக இருக்கும். ஏன் அவன் நியூஸ் வண்டி போட்டாங்க? 6 நடிக்கல 1 நடிக்கல. நான் அப்படி வேகத்தில் அடிச்சு நூறு அடிச்சு பூ பண்ண வேணும். எப்படி முடியும்? அடிச்சு நூறுவாங்க எப்படி முடியும்? நான் முழுகிட்டு இருக்கேன். என்ன நாட்டில் ஒன்றும் புரியல. சரி நான் சரி ஹாஸ்பிட்டல் போனால் நிறைய சொல்லுவோம். குறைச்சி கொடுக்கலாம். மொழி இருக்காங்க மொழி அது ஒன்று பார்த்துக்கலாம். அது என்ன பார்த்துக்கணும். இல்லை அப்புறம் ப்ரேக் பண்ணி போகலாம். சரி பார்த்துக்கலாம். சுத்தம் நல்லா மாத்திரை கொடுத்தாரு. ஐயோ மாத்திரை அவன்கிட்டே இருக்கு. ஐயோ அவன் வண்டியில இருக்குது. போட சொன்னாரு. போட சொன்னாரு. அவன் மாத்திரை வண்டியில வச்சிட்டான். குறுக்கே வந்ததம்மா, குறுக்கே வந்ததம்மா. தனநானே தன்னே நன்னே தனநானே தன்னே நன்னே தனநானே தன்னே நன்னே தனநானே தன்னே நன்னே தனநானே தன்னே தனநானே தன்னே தனநானே. என்ன பண்றது? அவன் போன போட்டது அவன் வர கல்யாணம் தான் கட்டி பொட்டி பொண்ணம்மா. என்ன பொட்டி பொய்ய கல்யாணம் தான் கட்டிக்கலாமா? என்னம்மா ஏ உள்ள கருமாயி பொய்யாவது சொல் கண்ணே. ஏ உள்ள கருமாயி காதல நான் தான் என்று. ஐயோ என்னாலும் வலி கொஞ்சம் கம்மியா இருக்கு. என்னாலும் வலி கொஞ்சம் கம்மியா இருக்கு.
உட்காந்தா செலவெல்லாம் அங்கே வலிக்குது. நடந்தா சண்டை போடுவாங்க. பொறுமையாக தான் ஆகணும். நான் தொடச்சு விடுறேன், தொடச்சிட்டு சரி வலி அதிகமாக இருப்பா. சண்டை போட்டுமா? சண்டை போடுவாங்க. அவா 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 மறுபடியும் ஃபோன் அடிச்சுன்னா இருக்காரு. வரேன்னு சொல்லு. ஹலோ. நான் நாளைக்கு சொல்லுங்கள். சொல்லுங்கள். சரி. கொஞ்சம் வர முடியுது. ஆனால் அவன் ஃப்ரெண்டு திடீர்னு ஒன்று சொன்னான். அவன் ஒண்டியாக போய் கஷ்டமாக இருக்கேன், கொஞ்சம் கூட அவனாச்சும் இருப்பாங்க வாசல் சொல்லி என்ன பண்ண சொல்கிறதா என்ன சொல்லிச்சுக்கார வந்து சொல்ல வருது போய் தேடுவான், நிறைய தேடுவான், தானாக தான் கேட்குவான். நான் சொல்றியா? சரி. ஏன்ப்பா அது எல்லாத்தையும் சொல்லிக்கலாம். நான் ஒண்டியை எப்படின்னு வெட்டுவாங்க, ஒண்டியை வெட்டி முடிச்சு ஃப்ரெண்டு எல்லாருக்கும் தெரியும். அப்புறம் கூட ஒரு ஹெல்ப் வரும்பா, என்னோட ஒண்டி என்ன செய்ய போவாங்க, ஒண்டியே செய்ய முடியாது. கூட ஹெல்ப் பண்ணுவாங்க, யாராவது ஹெல்ப் பண்ணாங்க, ஒண்டி என்ன பண்ண சொல்லு. அந்த இதை தொடச்சி விட்டு ஏன்னா அசிங்கமாக இருக்கும். ஏன் ரொம்ப அதிகமாக வருது? ஆமாம். அங்கே போய் பார்த்துக்கலாங்க. சார் அமௌண்ட் தொடச்சி இது பண்ணிக்கணும். இல்லைங்க முடியல. நான் படிச்சுக்கிறேன். கண்ணாடி சரி நீங்க பாத்துங்க. கண்ணாடி எங்க இருக்கு, எந்த இடத்துல ஓடுதுன்னு தெரியல. கையினால இந்த மாதிரி இருக்குது. என்ன துவைச்சா வர மாட்டேங்குது. வர மாட்டேங்குது. என்ன ஒன்று மாறி போஸ்ட் இந்த மாதிரி என்ன ஒரு மாடல்ஸ் பண்ணி ஏதோ மாடல்ஸ் பண்ணி ரத்தம்பா ரத்தம் ஆடு குறைச்சி போக மாட்டேங்குது. இந்த மாதிரி இருக்கு. என்ன மாடல்ஸ் பண்ணி வர மாட்டேங்குது. ஒரு மாதிரி இருக்குது. ஒன்றும் இல்லை, ரத்தம் வருது. சரி வாங்க, தலை பயங்கரமாக வருது. சரி போயிடுச்சா? கொஞ்சம் போயிடுச்சு. டாக்டர் சொல்ல போது அதுதான் அந்த தொடச்சேன் முக்கியமாக. சரி மேம் எழுந்து போகலாமா? ஃப்ரெண்டு வராது பாருங்க. அப்பனே விநாயக பெருமானே மூட பொருளோனே முந்தி முந்தி விநாயகனே. சிலுக்கு சிங்காரி சிங்காரி சிலுக்கு சிலுக்கு சிங்காரி. அப்படியே போகலாமா? மட்டும் அதுலையும் வந்து பக்கத்துல உடனே வந்துட்டான் ஆளு. அப்படியே அவனுடைய உட்கார வச்சுட்டு போயிருந்தோமே ஒரு
சொல்லுப்பா என்னப்பா என்ன பண்ணி பார்த்துக்கணும் பா எங்க நிக்கிறாங்க வெளியே நிற்கிறவங்க வெளியே சொல்லுவாங்க அவங்க வீட்டுக்கு அனுப்புறாங்க நிற்க வச்சுக்கோமா வீட்டுக்கு அனுப்பி ஏன் வீட்டுக்கு அனுப்பணும்ப்பா ஏன் அப்ப நான் அப்புறம் கூட வாழ்ந்தாரு இல்லை நம்மளே போயிடலாம் வீட்டுக்கு அனுப்புறேன் வந்துச்சுங்களா வீட்டுக்கு ஒன்றும் இல்லைப்பா நானே பார்த்துட்டு சொல்லுறேன் இருப்பா பேசுறேன். சொல்லி அனுப்பிச்சிட்டேன் அப்போ நானே எடுத்து போவேன் வந்தவனே போன்னு சொல்லிட்டு வந்தனே அனுப்பிச்சு விட்டேன் நான் அவங்க எல்லாத்தையும் சொல்லுவாங்க அவங்க கூட ஒரு சின்ன அவன் அண்ணன் தான் பண்ணான் அண்ணன் அவன் வெளில இருக்கான் அதெல்லாம் கூட இருக்கணும் கூட அவன் வேற மாதிரி அப்பா, அவங்க என்ன என்ன ஏன் என்ன சொல்றீங்கன்னு சொல்றீங்க அவன் நான் பார்த்து சில பேர் டைம் போறாங்க அவங்க கூட வந்தா எனக்கு மட்டும் உதவிடாது அவங்களுக்கும் சேர்த்து உதவணும் அவன் வச்சு அவன் வரமுடியல அவனுக்கு இல்லையா ஐயோ டாக்டர் என்ன மட்டும் மதிக்க மாட்டாரு சரி வருவாரு அவரு மதிப்பாரு ஒன்றையும் மதிப்பாரு என்ன டாக்டர் பையன் சரி இதுக்கு மேல வேற யாரையும் சிரிப்பு தாங்க முடியும் இதை படிச்சீங்களே அங்க பாத்தீங்களா அதே மாதிரி ஒரு மாதிரியே ஒரு தெரியுமா படிச்சீங்களா அது என்ன தெரிஞ்சுக்காது ஏன்ப்பா சும்மா பேங்க் பண்ணப்பா ஐயோ போய் வாங்கப்பா விடுங்கப்பா இந்தாங்கப்பா வச்சுங்கப்பா பிராங்க் பண்ண தத்துவமா இருக்குதுல்ல என்னோட கஷ்டம் வளைவு போட்டுருக்கேன் ஐயோ சொல்லுங்க கால் வலிக்குதுப்பா ஐயோ எங்களுக்கு முடியலையே கடவுளே ஆக்டிங் வந்து ஆக்டிங் மனம் நல்லா இருந்துச்சு எனக்கு நெஞ்ச வச்சு அவன் என்ன பண்ணலாம் தெரியல நல்லா ரொம்ப கஷ்டப்பட்டாங்க ரெடி பண்றதுக்கு கூட யாரும் என்னம்மா பண்ணுறோம்னா இந்த மாதிரி கூட்டு பண்ணிட்டு கிரியை கூட்டு வர சொல்லி இந்த கிரி வாட சொல்லி கூட்டு அவன் வந்து கிரியை கிளம்பி வரான்னா நீ அனுப்பிச்சி விடு அதான் அனுப்பிச்சி விடு கிரியை வந்து நீ அனுப்பிச்சி விடுப்பா அனுப்பிச்சி விடுப்பா ஏன்னா அனுப்பிச்சி விடுறேன் ஆப்பிள் போனால் டாக்டர் உங்களே உழைப்பாரு கிரியை வைப்ப என்ன சேர்ந்து உழைப்பா அப்படின்ட்டான் இது நம்ம உழைப்பாடுறோன்னா உழைப்பா ஒரு படம் வேலைகள் போனால் காமியான பொறுத்தே நம்ம அடிக்க போகிறாங்க கேட்டாங்க நான் பிராங்க் பண்ணுறா பிராங்க் பயன் மக்கள் பண்ணுவாங்க என்ன சொல்லி நான் என்ன கட்ட படம் தான் கட்ட படம் நான் உங்களுக்கு ரத்தத்தை பார்த்தோன்னா எனக்கு கடைசியாக பார்த்தீங்கன்னா அவங்க வீட்டில் ஒரே முக்கியம் சார் ஃப்ரெண்டோட போனேன் எங்கேயோ ஃப்ரெண்டோட போக மாதம் நான் வந்து கூட சார் பேசினா நான் ஃப்ரெண்டு கூட பேசினே இருந்தான் அப்புறம் போயிட்டு ஒரு மணி நேரம் சரி இந்த கூத்து இப்போ என்ன சொல்லாம ஃப்ரெண்டு கூட போவே இல்லையா நெத்தியில் வந்து வேலை பார்த்துருக்காங்க இந்த வேலை இந்த வேலைக்கு வெயிலில் ஒர்க் பண்ணுறதுக்காக வேலை சொல்கிறேன் வச்சு அடிதான் போனேன் என்ன பண்ண நல்லா கேட்டேன் என்ன ஜெர்மன் எதில் பண்ணுறது மற்றதெல்லாம் பரவாயில்லை மனசில் பட்டு எனக்கு பயன்படுறேன் இதெல்லாம் பிரச்சனை
சரி நீ பாருப்படாத. அவா அவா அவவா அவவா அவா அவா சத்திரால ஒரு என்னது ஒரு உழுக்கு உளிட்டேன். அப்படியே உழுக்கி ஆகிறேன். இங்க கேமரா பார்த்து ஒரு ஹாய் சொல்லுங்க. ஆமா ஹாய் சொல்றது இருக்கலாம். ஹாய் சொல்ல மாதிரி குழப்பம்.